ரோட்ல நெல்லு காய போட்டு இருந்துச்சு. சரி. இந்த பெரியசாமிட்ட ஆடு குடுக்குன்னு போய் நெல்ல தின்னு உரிச்சு. ஐயய்ய. நெல்லு தின்னு ஆட்டு என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செய்யணும்? சூன்னு வரட்டணும் புடிச்சு கொண்டே கட்டணும். ஆமா. அதை விட்டு கருப்பாய் ஒரு கட்டை எடுத்து காலை உடைச்சு குடிச்சு. அப்புறம் இத கேள்விப்பட்ட பெரியசாமி கோவத்துல வந்தவன் கருப்பாய் வயித்துல எட்டி உதஞ்சிட்டான். ஐயோ 6 மாசம் கருப்பா கலஞ்சு போச்சு. என்ன செய்ய? யார் கொடுக்க முடியும்? நான் கொடுக்க முடியுமா? இவன் தான் கொடுக்க முடியும். முடியல. பஞ்சாயத்து நம்ம கிட்ட வந்துருச்சு. கூப்பிட்டே கருப்பாயே, நீ என்ன செய்யற? இந்த ஆட்டை புடிச்சு கொண்டு உன் வீட்டுல வச்சு 6 மாசம் ஆனாலும் சரி, ஆட்டு காலை குணமாக்க வேண்டியது உன் பொறுப்பு. அதே மாதிரி பெரியசாமி கூப்பிட்டேன். எவ்வளோ பெரியசாமி, இந்த புள்ள 6 மாசம் கருப்பா கலஞ்சு வச்சு, இந்த புள்ளைய கூட்டி கொண்டு 6 மாசமாக்கி கொண்டாந்து விட வேண்டியது உன் பொறுப்பு. அப்படி தீர்ப்பு சொல்லிட்டு திரும்பி பாக்குறேன், நான் வந்த வண்டி தீ பிடிச்சி எரியுது. அப்படி இருக்கடா, நீ தீர்ப்பு சொன்ன லட்சணம் அப்படி இருக்கடா. உங்க முகர கட்டையில் அண்ணே இப்படித்தானே பண்ணிட்டு தர்றான். என்ன செஞ்சாலும் பிடிக்கலைங்கிறான். சோறாக்குறது பிடிக்கலையா, குழம்பு வைக்கிறது பிடிக்கலையா, ரசம் வைக்கிறது பிடிக்கலையா, தினைக்கு குழம்புலே தானே சண்டை வருது. ஆமாப்பா, ஆமா, தினமும் குழம்புல தான் சண்டை. ஆமா.